அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, தொடுவதெல்லாம் பொன்னாகக்கூடிய, நினைப்பது அனைத்தையும் நடாத்தி தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த இஸ்மை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை மட்டும் ஃபஜ்ருக்கு 100 முறை ஓதிக்கொண்டீர்கள் என்றால் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய செல்வம் அனைத்தும் உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும். நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் பொன்னாக உங்களுக்கு மாறும். எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதிகளவில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த திருநாமத்தை நீங்கள் அன்றாடம் ஓதத் தொடங்குங்கள். இன்னும் கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அல்லாஹு தாலா செல்வத்தை நீங்கள் அறியா புறத்திலிருந்து ஏற்படுத்துவான். உங்களுடைய கடன் பிரச்சினைகளையும் இலேசாக்குவான். இன்னும் நீங்கள் அன்றைய நாள் நினைக்கக்கூடிய காரியங்களையும் நடாத்தி தருவான். உங்களுடைய எந்த தேவையையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அப்படியான அந்த சிறந்த திக்ர் என்னவென்றால், யா மலிக்குல் முல்கி துல் ஜலாலி வல் இக்ராம், யா மலிக்குல் முல்கி துல் ஜலாலி வல் இக்ராம், யா மலிக்குல் முல்கி துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வினுடைய 2 சிறப்பான திருநாமங்கள். யா மலிக்குல் முல்க். யா மலிக்குல் முல்க் என்றால் அரசர்களுக்கெல்லாம் அரசனே. துல் ஜலாலி வல் இக்ராம். துல் ஜலாலி வல் இக்ராம் என்றால் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே. இந்த இரண்டுமே அதிக சிறப்புகளை கொண்டது. துல் ஜலாலி வல் இக்ராம் என்பது இஸ்மே ஆசம் என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியுள்ளார்கள், ஒரு சஹாபி ஒருவர் இந்த திக்ரை ஓதுகின்றார்கள். அப்போது அந்த பக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்றார்கள். அப்போது கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் வேண்டியதை கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் நீங்கள் கேட்பதனை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான். அப்படியான ஒரு இஸ்மை கொண்டு நீங்கள் அழைத்து இருக்கின்றீர்கள். நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார்களாம். அப்படியான சிறந்த அல்லாஹ்வினுடைய ஒரு பெயராக இது இருக்கின்றது. இன்னும் மாலிக்குல் முல்க் என்பதனை நாம் ஃபஜ்ருக்கு ஓதுவது என்பது நமக்கு அன்றைய நாள் முழுவதும் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறுமாம். அரசர்களுக்கெல்லாம் அரசனை என்று அல்லாஹ்வை அழைக்கும் போது அன்றைய நாள் முழுவதும் அரியா புறத்திலிருந்து அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் பணம் வரும். எனவே கடன் பிரச்சினை தீர வேண்டும். இன்னும் செல்வம் மிகைக்க வேண்டும். அவ்வாறென்றால் யா மலிக்குல் முல்க், யா மலிக்குல் முல்க், யா மலிக்குல் முல்க் எனும் அல்லாஹ்வின் பெயரை மட்டும் நீங்கள் வளமையாக தினமும் திக்ர் செய்து வந்தாலே போதுமானது. இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. லட்சக்கணக்காக நாம் ஓதினோம் என்றால் அல்லாஹ் நம்மை செல்வந்தனாக்காமல் மரணத்தை தழுவ விட மாட்டான். அப்படியாக பல சிறப்புகள் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து, இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த சிறந்த 2 பெயர்களை, இந்த சிறந்த 2 பெயர்களை கொண்ட இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு 100 முறை ஓதி பாருங்கள். நினைத்தவை அனைத்தும் நடக்கும். கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் இதனை விடவே மாட்டீர்கள்.
அந்தளவு பலன் தரக்கூடிய சிறப்பான இஸ்மாக காணப்படுகின்றது. எனவே இந்த சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்டு எமக்கு தேவைப்படும் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.